பிரம்மம் பிரம்மத்திற்குள் வாழ்வதே இன்பம். பிரம்மம் பிரம்மத்திற்குள் தான் இருக்கும், அதுதான் நியதி. நான் கிளம்புறேன். தம்பி 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 அது வந்து தப்பா சொன்ன மாதிரி தெரியும். மாதிரியா தப்பா இல்ல தப்புதான். நான் நாளைக்கு போய் ஒழுங்கா படிச்சுட்டு வந்து சொல்றேன், என்ன தூக்கி வெளியே விட்ட. இப்படித்தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் பிரம்மம், எல்லாம் பிரம்மம்னா ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடாது, ஒரு கேஸ் இருக்கக்கூடாது, யாரும் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, தெளிவா இருக்கணும். அப்படி இருக்கா? இல்ல. செவரு 1.5 அடி, அவர் 1.5 அடி எனக்கு சொந்தங்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல இல்ல 3/4 அடி எனக்கு சொந்தங்கிறான். கோர்ட்ல நடக்குது 8 வருஷமா கேஸ். இதுக்கு விலை கொடுத்து வாங்கினாலே அரை கிரவுண்ட் வாங்கி போடலாம். 8 வருஷமா 3/4 அடிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே, அப்புறம் நம்ம எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தோம்னு எதை வச்சு சொல்றது? சொல்ல முடியாது. அப்ப நாம எங்க இருந்து வந்தோம்? பிரம்மம்ங்கிறது தெளிவானதுங்கிற ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இந்த பிரம்மத்தை நமக்கு தெளிவுபடுத்துறது ஒரே ஒருத்தர் தான். அதுவும் யாருன்னா ஜனகர், சீதையினுடைய வளர்ப்பு தந்தையாகிய ஜனக மகாராஜனுக்கு தான் பிரம்மஞானின்னு பேர். அவர் பிரம்மஞானின்னு, பிரம்மத்திலேயே ஞானத்தை அடைந்தவர். அப்பனா அவர் எவ்வளவு பெரியவர்னு பாருங்க. அவர் தான் அதுல தெளிவான ஆளு. அவரை பாக்கிறதுக்கு ஒரு முறை சுகபிரம மகரிஷி வந்தார். அவர் எவ்வளவு பெரிய ஞானின்னு உங்களுக்கு தெரியும். சுகர் அநேகமா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த சுகரை தெரியுமோ தெரியலையோ, இப்ப இருக்கிற சுகர் தெரியும் எல்லாருக்கும். சுகபிரம்ம மகரிஷி சுகர்னு சொல்லுவோம் அவரை. அவரு வியாசருடைய மகன், வியாசரை விடவே ஞானம் படைத்தவர். இந்த கதை நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். வியாசரும் சுகரும் ஒரு நாள் நடந்து போறாங்க. சுகர் இளமையிலேயே திகம்பரரானவர், அதாவது ஆடை இல்லாத சன்னியாசிக்கு திகம்பர சன்னியாசின்னு பேரு. அப்படி ஆனவரு. அங்க ஒரு பெண்கள் ஒரு 5-6 பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வியாசர் போனாரு. ஒரு வயசானவரு மெதுவா நடந்து வராரு. முன்னால அவர் பையன் கட 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 நடந்து போயிட்டாரு. இந்த பையன் போகும்போது இந்த பெண்கள் வாட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. வியாசர் கொஞ்சம் கிட்ட வந்த உடனே இந்த குளிச்சுட்டு இருந்த பொம்பளைங்க எல்லாம் என்ன பண்ணாலுங்க, வேகமா ஓடி போய் புடவையை எடுத்து போத்திட்டு நின்னாளுங்க. வியாசருக்கு அவமானமா போச்சு. முன்னால ஒரு இளைஞன், 20 வயசுதான், சின்ன பையன், ஒரு இளைஞன் ஆடையே இல்லாம போறான். அவனை பார்த்து மானத்தை மறைக்கணும்னு இவங்க பெண்களுக்கு தோணலையே. இந்த கிழவனை பார்த்துட்டு இப்படி நிக்கிறாங்களேன்னு வேகமா போனார். ஏமா, முன்னால என் பையன் போனானே, அவனை பார்த்து உங்களுக்கு மானத்தை மறைக்கணும்னு தோணலையே, இந்த கிழவனை பார்த்து இப்படி மானத்தை மறைச்சிட்டு நிக்கிறீங்களே. அதுல விவரமான ஒருத்தி இருந்தா. அவ ஒரே ஒரு கேள்விதான் கேட்டா, இந்த கேள்வியும் உங்க பையன் கேட்டாரான்னா. நான் பாட்டு குளிச்சுட்டு இருந்தேன், உங்க பையன் பாட்டுக்கு போனார். நாங்க புடவைய போத்திட்டு இருந்தா என்ன, நாங்க குளிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு போக வேண்டியதானே. நீங்க வந்து பேசுவீங்கன்னு தெரியும், அதுக்காக தான் நாங்க புடவையை எடுத்து மானத்தை மறைச்சிட்டு நிக்கிறோம். இதனால வியாசர் குறைஞ்சிடல. இப்ப உதாரணம் சொல்றது கூட பயமா இருக்குது தெரியுமா. ஒண்ணு வியாசரோட மதிப்பை இறக்கிடும். வியாசர் குறைஞ்சிடல, வியாசரை விட ஞானம் படைத்தவர் சுகபிரம்ம மகரிஷி. அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு பிரம்ம ஞானம் என்னன்னு. அப்புறம் நமக்கு எல்லாம் எப்படி தெரியும்? அவருக்கே சந்தேகம் பிரம்ம ஞானம் என்ன, யார்கிட்ட தெரிஞ்சுக்கிறது? ஜனகரை பார்க்க போன. வாசல்ல காவலாளி நின்றுட்டு இருந்தார். காவலாளிகிட்ட போய் சொன்னார், மகாராஜாவிடம் போய் சுகபிரம்ம மகரிஷி அவர்கள் தங்களை காண வந்திருக்கிறார்கள், ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அவர்கள் தங்களை காண சொல்லப்பான். அவர் போய் முன்னாடி சொன்னார், இந்த மாதிரி ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அவர்கள் தங்களை காண வந்திருக்கிறார்கள், அவரை மட்டும் உள்ளே வரச் சொல், மற்றவர்களை எல்லாம் வெளியிலேயே இருக்க சொன்னார். காவலாளி சொன்னா, இல்ல இல்ல அவர் கும்பலாலாம் வரல, தனியா ஒருத்தர் தான் வந்திருக்காரு. நான் சொன்னதை மட்டும் நீ அவருக்கு சொல், இது அவருக்கு புரியும். அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு புரியாதுன்னு அர்த்தம். அந்த காவலாளி போய் சொன்னா, ஐயா ஏதோ உங்களோட வந்தவங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களை மட்டும் தனியா எங்க மகாராஜா வர சொன்னார். அது என்னன்னு இப்படி பார்த்தார். பக்கத்துல யாரும் இல்ல. யாரும் இல்லாம சொல்ல மாட்டாரே, என்ன சொன்னார்னு யோசிச்சார். அப்பதான் ஞாபகம் வந்து, இந்த பேருக்கு முன்னால பின்னால எல்லாம் நீளுதே எல்லாம் பேசி அவன் சொன்னா, நான் செய்த தவறையும் உணர்ந்துட்டேன். சிறையில் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, தவறை திருந்தி உணர்வதற்காக அந்த காலத்துல. அப்ப சிறையும் அப்படித்தான் இருந்துச்சு. சூரிய வெளிச்சம் கூட உள்ள வராத சிறைகள்லாம் இருந்தது. இன்னைக்கும் யாராவது அந்தமான் போனீங்கன்னா போய் பாருங்க. ஒரு காலத்துல இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள் எல்லாம் வெளிச்சத்தை பார்த்தே பல வருடங்களாக இல்லாத ஒரு காலத்துல
சிறையில கஷ்டப்பட்டாங்க. அந்த சிறைகள்லாம் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் அது ஒரு பார்வை தள்ளமாக இருக்கு. ரொம்ப வருந்தி சொன்னா, நான் திருந்திட்டேன். நீ அதெல்லாம் திருந்தினது ஒரு பக்கம், நான் சொன்னதை செஞ்சினா உனக்கு தண்டனை கிடையாது. நீங்க என்ன வேணா சொல்லுங்க மகாராஜா, நான் செய்யறேன். அப்போ ராஜா என்ன பண்ணாரு, ஒரு காவலாளியை கூப்பிட்டு இவன் தலைய மொட்டை அடிச்சு கூட்டிட்டு வா. இவன் போய் அவன் தலையை மொட்டை அடிச்சு கூப்பிட்டுட்டு வந்து நிப்பாட்டின. ராஜா ஒரு கிண்ணத்துல எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் கிண்ணத்தை தூக்கி அவனோட மொட்டை தலையில வச்சு சொன்னார், இந்த தலையில் இருக்கிற கிண்ணத்தில் உள்ள எண்ணெய் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம நீ இந்த நகரத்தை ஒரு முறை வலம் வருவாயே, ஆனால் உனக்கு தண்டனை கிடையாது, நீ வீட்டுக்கு போலாம். இவர் அந்த கிண்ணத்தை சுமந்தபடியே அந்த அரண்மனையினுடைய வாசல் அப்படி தாண்டினார். தாண்டின கொஞ்ச நேரத்துக்குள்ள ராஜா மந்திரியை கூப்பிட்டு சொன்னார், இவன் எந்த வழியா சுத்தி வர்றானோ அந்த வழியா உயர்ந்த வான வேடிக்கை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் மானாட மயிலாட எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. இது தேவையா? அவனே பாவம், கிண்ணத்தில் இருக்கிற எண்ணெய் சிந்தாம சுத்தி வரணும். இவர் இவ்வளவு ஏற்பாடு பண்ண எல்லாம் நடக்குது. இவர் சுத்தி இத்தி முடிச்சுட்டு அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தல. ராஜாவுக்கு பெரிய ஆச்சரியம். அந்த எண்ணெய் கிண்ணத்தை தலையிலிருந்து இறக்கிட்டு ராஜா சொன்னார், அப்பா உனக்கு தண்டனை கிடையாது, நீ வீட்டுக்கு போல. ரொம்ப சந்தோஷம். இல்லப்பா, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல். இந்த நகரத்தை சுற்றி வருகிற போது நீ என்னத்தை பார்த்தேன்னு. அவன் உடனே சொன்னான், நான் என்னத்தை பார்த்தேன், நான் கிண்ணத்தை தான் பார்த்தேன். என் உயிர் இந்த கிண்ணத்திலே இருக்கு. ஒரு சொட்டு என்ன கீழே சிந்துமையே ஆனால் என் உயிர் போய்விடுமே மகாராஜா, அதனால் என்னை சுற்றி நடந்த எதையும் நான் கவனிக்கவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள். சுகர் எழுந்தார், கும்பிட்டார், போயிட்டார். பிரம்மஞானம்னா என்னன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூமியில சுவாமி நம்மள படைச்சு இந்த மொட்டை தலையில எண்ணெய் கிண்ணத்தை வச்ச மாதிரி நம்ம மனசுல இறை சிந்தனை அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கிண்ணத்தை வச்சுட்ட. அது எங்க இருக்குது? மொட்டை தலையில இருக்கிற மாதிரி இருக்குது. நாம இந்த உலகத்துல எங்க வேணா சுத்தலாம், ஆடலாம், பாடலாம், கல்யாணம் பண்ணலாம், குழந்தை பெற்றுக்கலாம், அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், சினிமாவுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இறை சிந்தனை என்கின்ற ஒன்றையே எப்போதும் யார் ஒருவர் நினைத்துக் கொண்டே இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பிறவாமை என்கின்ற மிகப்பெரிய பேரானந்த பெருவாழ்க்கையை பெற முடியும். அதுதான் உண்மையான மரணமில்லாத பெருவாழ்வு. அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது பிரம்ம ஞானம்ங்கிறது. இதுதான் நிஜமான பிரம்ம ஞானம். இப்ப சொல்லுங்க, நாமெல்லாம் எதிலிருந்து வந்தோம் அப்படின்னா சத்தியமாக பிரம்மத்தில் இருந்து வரவில்லை. அப்ப எதிலிருந்து வந்தோம்? அப்ப வேதம் பொய் சொல்லுமா? வேதம் பொய் சொல்லாது, வேதம் உண்மையானது. அப்ப வேதம் ஏன் பிரம்மத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னது? அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தமிழ்ல ஒரு நியாயம் இருக்கு. நியாயங்கள் உள்ள மொழி தமிழ் மொழி. அருத்தாபத்திய நியாயம், பங்கஜ நியாயம்னு நிறைய நியாயம் இருக்கு. அதுல பங்கஜ நியாயம்னு ஒண்ணு உண்டு. பங்கஜம் அப்படின்னா என்ன? தாமரை. தாமரைக்கு பங்கஜம்னு பேர். ஏன் அதுக்கு பங்கஜம்னு பேரு? பங்கம்னா சேரு, ஜம்முன்னா பிறக்கிறது, சேத்தில் பிறந்தது. அதனால தாமரைக்கு பேர் என்னன்னா பங்கஜம்னு பேர். நியாயமாக தாமரை சேற்றில்தான் பிறக்குமா? அப்பனா ஊர்ல சேர் இருக்கிற இடம் எல்லாம் தாமரை இருக்கணுமா இல்லையா? ரோட்ல எவ்வளவு சேர் இருக்கு, அங்கெல்லாம் தாமரை இருக்கணும்ல? இல்ல. ஏன் இல்ல? இயற்கையிலேயே உலகில் எல்லாத்துக்கும் வித்துண்டு. வித்தில்லாத தாவரம் எதுவுமே கிடையாது, கண்ணுக்கு தெரியாது. பதியம் போட்டு எடுப்பதா இருந்தாலும் அதற்கும் வித்துண்டு. தாமரைக்கு விதை இருக்கு. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. தாமரை விதைனே விற்கும். எங்கயாவது நாட்டு மருந்து கடையில கிடைச்சதுன்னா வாங்கி பாருங்க. தாமரை விதை கருப்பா இவ்வளவு பெருசு இருக்கும். தாமரை மணின்னு சொல்லுவாங்க. அந்த தாமரை விதைய சேற்றில் இட்டால் சேரின் துணை கொண்டு அது முளைக்கும். அதே விதைய கொண்டு போய் கடல்லையோ ஆத்துலயோ குளத்திலேயோ இல்ல நீங்க சேரில்லாத ஒரு
சம இடத்திலேயோ வயக்காட்டிலேயோ போட்டீங்கன்னா முளைக்காது. சேர் இருக்கிற ஆற்றில் சேர் இருக்கிற குளத்தில் போட்டீங்கன்னா தாமரை முளைக்கும். என்னதான் வித்தில் இருந்து பிறந்தாலும் சேற்றின் துணை இல்லையானால் தாமரை வந்திருக்காதுங்கிற நன்றி கடனுக்காக தாமரையை சேற்றிலிருந்து பிறந்தது அப்படின்னு பங்கஜம்னு சொன்னாங்க. அது மாதிரி உலகம் தோன்றியது மாயையில் இருந்து.